80% ஆர்கே நகரில் உள்ள மக்கள் பணம் வாங்குவோன்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு இல்லைன்னு சொல்கிறாங்க. 180 பேர் திருடனா இருந்தால் எத்தனை போலீஸ்காரனை வச்சு பிடிப்பீங்க? 2 தடவை ரத்து பண்ணியும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 2 பெரிய பார்ட்டிஸ் பணம் கொடுக்கறதையும் வாங்குறதையும் வழக்கமாக தொழிலாக வச்சுருக்காங்கன்னு தோணுது. சரி, நான் கேட்குறேன்னே, அவங்க தூண்டுதல் பேரில் தான் இவங்க பணம் கொடுத்தாங்களா, இல்லை அவங்க தூண்டுதல் பேரில் இவங்க பணம் வாங்கினாங்களா? அடுத்த தேர்தலில் ஒவ்வொரு வாக்காளருக்கும் பின்னாடி ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு அப்சர்வரை அப்பாயின்ட் பண்ண வேண்டும். அதாவது 3 லட்சம் வாக்காளர் இருந்தாங்கன்னா 3 லட்சம் தேர்தல் அப்சர்வர் போட வேண்டும். தமிழ்நாடே சந்தி சிரிக்குதுங்க. வெளியில் போய் சொல்லி பாருங்க நீங்கள், தேர்தல் தமிழ்நாடுனா சிரிப்பாங்க கேலியா. ஒத்த திருடாக இருந்தால் ஒரு போலீஸ்காரன் தான் பிடிச்சிக்க முடியும். 10 திருடனாக இருந்தால் 10 போலீஸ்காரன் தான் பிடிக்க முடியும். 5 போலீஸ்காரன் தான் பிடிக்க முடியும். 100 பேரும் திருடனாக இருந்தால் யார் பிடிக்கிறது? மக்கள் வாங்குறான். நீங்கள் அதை தப்பாக நீங்கள் சொல்லவே மாட்டேன்றீங்களே. மக்கள் வாங்குறாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு சர்வே வந்திருக்குது. அதில் என்ன காமிக்கிறாங்கன்னா 80% ஆர்கே நகரில் உள்ள மக்கள் பணம் வாங்குவோன்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு இல்லைன்னு சொல்கிறாங்க. 4% தவறுன்றாங்க, நாங்கள் வாங்கலைன்றாங்க. 180 பேர் திருடனா இருந்தால் எத்தனை போலீஸ்காரனை வச்சு பிடிப்பீங்க? என்றைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் இந்த ஒரு தொகுதியில் சற்றேறக்குறைய 200 அப்சர்வர் போட்டிருக்காங்க. சாதாரணமாக ஒரு தொகுதியில் 5 அப்சர்வர் தான் போடுவோம். 4-5 அப்சர்வர் மேலே இருக்க மாட்டாங்க. அடுத்தாப்பில் இந்த நிலைமை நீடிச்சதுன்னா அடுத்த தேர்தலில் ஒவ்வொரு வாக்காளருக்கும் பின்னாடி ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு அப்சர்வரை அப்பாயின்ட் பண்ண வேண்டும். அதாவது 3 லட்சம் வாக்காளர் இருந்தாங்கன்னா 3 லட்சம் தேர்தல் அப்சர்வர் போட வேண்டும். இது எந்த ஊரில் இருக்கோம்? நம்ம தமிழ்நாடே சந்தி சிரிக்குதுங்க. வெளியில் போய் சொல்லி பாருங்க நீங்கள், தேர்தல் தமிழ்நாடுனா சிரிப்பாங்க கேலியா. 7-8 மாநிலங்களில் தேர்தல் நடந்துச்சு. எதுலையாவது இந்த மாதிரி வந்துதா? வரல இல்லை, தமிழ்நாட்டை மாற்றம் வருதில்ல. அப்போ தேர்தல் ஆணையம் இது சரியாக செய்யலைன்னு எப்படி சொல்கிறீங்க? அவங்க செஞ்சதால தான் பிடிச்சாங்க. நீங்கள் எப்படி கேட்பீங்கன்னா ஏன் தடுக்கலைன்னு கேட்பீங்க. ஸோ நம்ம மாறணுங்க. இது நமக்கு மகா தலைகுனிவு, மிக மோசமான தலைகுனிவுங்க. இன்னும் தெரிஞ்சுக்கல. 2 தடவை ரத்து பண்ணியும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 2 பெரிய பார்ட்டிஸ் பணம் கொடுக்கறதையும் வாங்குறதையும் வழக்கமாக தொழிலாக வச்சுருக்காங்கன்னு தோணுது. இது மாறணும்னா இந்த 100ல் ஒரு 4-5 பேர் சொன்னாங்கல்ல, நாங்கள் பணம் வாங்க மாட்டோம், அது 100 ஆகணும். இந்த விகிதாச்சாரம் மாறணும். 80 பேர் வாங்குறேன்னு சொன்னாங்கல்ல, வாங்குறோம் தவறு இல்லை அப்படி சொன்னாங்களே, அவங்க மாறி 80 பேர் வாங்கிறது தவறு அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இது கொடுக்கக்கூடிய மாரி பெரிய கட்சிகளும் என்ன பண்ணணும்னா, இது கொடுக்கறது தவறு, அது ஏன் கொடுக்குறாங்கன்னு நம்ம பண்ணி யோசிக்கணும். ஏன் கொடுக்குறாங்க? ஏன்னா பதவியில் வந்தால் இதுக்கு மேலே பொருள் ஈட்ட முடியும். அதனுடைய என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள், பதவியில் இருக்கும் அரசியல்வாதிகள் தவறான வழியில் பொருள் ஈட்டுகிறார்கள் என்பது ஒரு கருத்து தான் இருக்க முடியும். அதாவது நம்மளே சொல்லிக்கிறோம், நாங்கள் என்றைக்குமே திருந்த மாட்டோம்னு. அதுதான் ப்ரூவ் பண்ணுது, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் வேற ஒருத்தரையும் குறை சொல்லாதீங்க. அதில் ஒரு கை நீங்கள் காமிக்கிறீங்க, இவர் தவறு செஞ்சவர்னு. அப்போ 3 விரல் உங்களுக்கு, ஒரு விரல் காமிக்கிறீங்க, 3 விரல் உங்களை நோக்கி இருக்குது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்க. அதுக்கு பதிலாக ஒரு விரல் நீண்டிருக்கேன்னு சொல்கிறோம். 3 விரல் ஒன்றை நோக்கி இருக்குது. அப்படிங்கிறது என்னைக்கு நம்ம புரிஞ்சுப்போம் தெரியல எனக்கு. இப்போ தேர்தல் ஆணையம் இந்த கடைசி நேரத்தில் ரத்து பண்ணாங்க. இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் முடியக்கூடிய சூழலில் கடைசி நேரத்தில் ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த நடவடிக்கை சரிங்க? கரெக்ட். எப்போ ஃபுல் எவிடன்ஸ் கிடைச்சதோ அப்போ பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குது, எவிடன்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது. ஏன்னா அப்போ நாளைக்கு கேட்பீங்க, எதை வச்சு பண்ணீங்கன்னு. பேப்பரில் எழுதினாங்க, நாங்கள் பண்ணேன்னு சொல்ல முடியாதவங்க. எங்கள் கையில் ஏதோ ஆவணம் கிடச்சோம். அதுதான் வித்தியாசம். போலீஸ்காரன் அந்த கேஸை ப்ரூவ் பண்ணணும். இவர் சொன்னார், அவர் சொன்னாருன்னு சொல்லி கோர்ட்டில் போய் அவங்க சொன்னாங்க, அதனால் நான் இந்த இவரை பிடிச்சோம் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ இந்த எல்லா கட்சியும் என்ன சொல்கிறாங்க, மத்திய அரசுடைய தூண்டுதல் பேருதான் இந்த பிரதான 2 கட்சிகள் சொல்கிறாங்க. அதனால தான் தேவை சொல்லுங்க. ரொம்ப நல்ல கொஸ்டின்ங்க. யார் தப்பு செஞ்சானோ அவனை எவனோ எங்கேயோ உட்காந்துருக்கான், அவன் சரி, நான் கேட்குறேன்னே, அவங்க தூண்டுதல் பேரில் தான் இவங்க பணம் கொடுத்தாங்களா, இல்லை அவங்க தூண்டுதல் பேரில் இவங்க பணம் வாங்கினாங்களா? ரெண்டும் இல்லைல்ல. யாரை எதுக்கு சொல்கிறதுங்க வித்தியாசம், நமக்கு வித்தியாசம் இல்லையா? ஆமாம், இந்த தமிழ்நாட்டில் மாத்திரம் அதை பண்ணிவிட்றாங்களா? அப்போ மற்ற மாநிலத்தை அவங்க மத்திய அரசு பண்ணி இல்லை, போகாத ஊருக்கு வழிங்க. அது
நம்ம பேரில் இருக்க தப்பை நம்ம வந்து ஒத்துக்கொள்ளாமல் யாருக்கு இது பேரில் வந்து இந்த தவறை எவர் பேரில் திணிக்க முடியும்னு யோசிச்சு பண்ணாங்கன்னா அது வேறு சமாச்சாரம்.